Day 3 ஓட மேட்ச் நம்பர் 2 டீம் உதயா சிசி வெர்சஸ் பிசிசி பெரம்பூர் ரெண்டு டீமுக்கு இடையிலான மேட்ச். டீம் உதயா சிசி டாஸ் 1 பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க. பிசிசில இருந்து ஸ்ட்ரைக்ல புகழ், நான் ஸ்ட்ரைக்ல அப்பு. ரத்னகுமார் பவர் பிளே ஸ்டார்ட் பண்றதுக்காக டீம் உதயா சிசில இருந்து மோகன். ஃபர்ஸ்ட் பால் வைட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடித்து விட்டார். அடிச்சிருக்காரு. கேட்ச்க்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். ஒன்றா நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஃபீல்டிங். கிரிக்கெட்ல 2 ரன் ஓடி எடுத்து வந்திருக்காங்க. அந்த ஃபீல்டர் பேர் சொல்லுங்க பாப்போம். மறுபடியும் ஒரு அடி கவர்ஸ் திசையில நல்ல ஒரு ஃபீல்டிங், பட் அங்க ஒரு மிஸ் ஃபீல்டிங் பண்ணனால இதுல 1 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. ஃபீல்ட் செட்டிங் அது அந்த இடத்துல அடி ரிவர்ஸ் சென்டர் முறை ட்ரை இல்ல, அது சரியாக படவில்லை. இதுல 1 ரன் ஆஃப் ரீஜனுக்கு சென்று விட்டது. ஒரு அருமையான ஒரு ஃபிளிக் ஆன் தி லெக்ஸ், ஒரு ஃபிளிக், ஒன்று மட்டுமே. ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க அட் ஏஜ் ஆஃப் ஒரு ஸ்வீப், ஒரு ஸ்லாக் ஸ்வீப், ஒரு அருமையான ஒரு ஷாட், பவுண்டரி கொடுத்திருக்காங்க. பவுண்டரி ஒரு வேஸ் திருப்பி இருக்காங்க. கேப்ல போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கலாம். பவுண்டரி போயிருக்குங்க. அவரு விட்டார், மாஞ்சு விட்டார். After end of the 1 overs completion, team BCC score பாத்தீங்கன்னா 13 loss of no lossல விளையாடிட்டு இருக்காங்க. பவர் பிளே செகண்ட் ஓவர் போறதுக்கு கார்த்திக் ஒரு அற்புதமான ஒரு அடி, நல்ல ஒரு ஷாட் ஆஃப் சைடுல போயிருக்கு. பவுண்டரிக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கலாம். நல்ல ஃபீல்டிங் மதன் கிட்ட. அந்த மதன்ற பிளேயர் வந்து கிரிக்கெட் மட்டும் ஆட மாட்டார், ஃபுட்பால் கூட. இதுக்கு இடையில 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு ரிவர்ஸ் கான முயற்சி, டாட் பால் போட்டிருக்காரு கார்த்திக். போல் நல்ல ஒரு போல் டெலிவரி ஆஃப் ஸ்டம்ப். ஒரு அடுத்த பந்து வீச்சு, ஒரு ஃபுல் டாஸ், சரியாக படவில்லை. பான் திசையில் சென்றது. ஒரு த்ரோ அடிச்சிருக்காங்க. நல்ல ஃபீல்டிங் அங்க கார்த்திக் கிட்ட இருந்து. ஒரு அற்புதமான ஒரு பால், பந்து வீச்சு, ஒரு பெரிய ஷாட் இல்ல. எஸ் காட்டன் விக்கெட். 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க அந்த bowler. பவர் பிளே செகண்ட் ஓவர் லாஸ்ட் பால். ஒரு ரிவர்ஸ் சென்டர் முறையில் அடிச்சிருக்காங்க. ஒரு கேப்ல போயிருக்கீங்க பால். நல்ல ஃபீல்டிங் அங்க. ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்க. சர்க்கஸ் ஸ்கேட்டிங். கிரவுண்ட் கொஞ்சம் வெட்டா இருக்கிற ஒரு காரணத்தினால அங்க ஸ்கேட்டிங். ஸ்கோர் 2 ஓவர் முடியல 18. தேர்ட் ஓவர் மோகன் இருந்து அற்புதமான ஒரு பந்து வச்சுங்க. 3வது ஓவரை வீச வந்தார் அதே மோகன். முதல் ஓவரை போட்ட மோகன். நெக்ஸ்ட் பால் மோகன் இருந்து அசோகான் ஸ்ட்ரைக், ஒரு ஃபுல் டாஸ் கான பால் கேப்பில் பட்டு பாயிண்ட் திசையில் சென்று விட்டது. டாட் பாலாக மாறிவிட்டது. மறுபடியும் அருமையான ஒரு பால் லெக் பைஸ் முறையில் போயிருக்கு. 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு குறுகிய ஓட்டம் லெக். ஒரு சிறப்பான முறையில் ரிவர்ஸ் என்ற முறையில் ஒரு அப்பீல், ஒரு ஸ்ட்ராங் அப்பீல். 2 அம்பையர்களும் ஒரு அற்புதமான ஒரு தடுப்பாட்டம். ஒரு ஓட்டம் மட்டுமே. லெக் சைடு ஆன் சைடு திசையில் ஒரு ஓட்டம். இந்த சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 3 overs completion, டீம் பிசிசி ஓட ஸ்கோர் 21 லாஸ் ஆஃப் 2 wickets. இந்த ஓவர்ல ஸ்கோர் இஸ் 21. மதன் ஃபோர்த் ஓவர் போறதுக்காக டீம் உதயா சிசிக்காக மதன் கிரீஸ்ல வந்திருக்காரு. அருமையான ஒரு ஸ்லோயர் டாட் பால். செகண்ட் பால் மதன் கிட்ட இருந்து அகைன் ஒரு மறுபடியும் ஒரு ஸ்லோயர் மதன் டாட் பால். அருமையான ஒரு ஷாட். 6. ஒரு ஏதோ கொஞ்சம் ஒரு சிறிய தடுமாற்றத்தில் இருந்தாரு. ஒரு அற்புதமான ஒரு பந்து வீச்சு அகலப்பட்டாக மாறிவிட்டது. நன்றி நடுவர். ஒரு அற்புதமான ஒரு ஷாட் கேப்ல போயிருக்கு. நல்ல ஃபீல்டிங் அங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங் அது. இதுக்கு இடையில 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஈஸியாக ஓடிட்டாங்க. ஒரு அற்புதமான ஒரு ஸ்லாக் ஸ்வீப். என்னவென்று பார்ப்போம். அங்க ஒரு 120 ஃபீல்ட் இருக்காரு. ஒரு நல்ல ஃபீல்டிங் சந்தோஷ் கிட்ட இருந்து. ஒரு அற்புதமான ஒரு ஃபீல்டிங்.
அவர் ரிவர்ஸ் அருமையான ஒரு பால். இந்த டாட்டோட 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 4 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் ஒரு டீம்ல இருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிரேக். ஸ்கோர் எவ்வளவுன்றது பார்த்துடலாம் நம்ம. 31 ஃபிஃப்த் ஓவர் போறதுக்காக டீம் உதயா சிசில நிஷாந்த். ஒரு அற்புதமான ஒரு பந்து வச்சுங்க நிஷாந்த் கிட்ட இருந்து ஒரு பிளாக் ஹோல் டெலிவரி மாதிரி யாக்கிங் டெலிவரி போட்டிருக்காரு. அதையும் நல்லா தடுத்து ஆடி இருக்காரு அஜய். ஒரு ஓட்டங்கள், அணி எண்ணிக்கை 32. ஆடித்தாருங்க ஒரு அடி. ஆனா ஷாட்டுக்கான முயற்சி, நல்ல கேட்சிங்க. வாட் எ டே ஆஃப் தி. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரீஸ் பிரவீன் டீம் பிசிசிக்காக. நிஷாந்த் கிட்ட இருந்து நெக்ஸ்ட் பால். ஒரு மறுபடியும் யாக்கிங் டெலிவரிங்க. இவர்தான் யாக்கர் ஸ்பெஷலிஸ்டா? யாக் அகைன் ஒரு நல்ல ஒரு டெலிவரிங்க நிஷாந்த் கிட்ட இருந்து. அதே டெலிவரி போடுறாரு. மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ், ஒரு ஆன் சைடுல ஒரு ஃபிளிக். என்னவென்று பார்ப்போம். ஒரு ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நிஷாந்த் கிட்ட இருந்து பிரவீன் ஆன் ஸ்ட்ரைக். மறுபடியும் ஒரு லோ ஃபுல் டாஸ், ஒரு தடுப்பாட்டம் என்னவென்று பார்ப்போம். அங்க ஓ மை காட், ரன்னுக்கான முயற்சி பட் இல்ல. ஒரு ரன்னோட ஓவர் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 5 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் பிசிசியோட ஸ்கோர் 35 அடிச்சிருக்காங்க டீம் பிசிசி. 6th ஓவர் ஒரு நல்ல ஒரு ஸ்லாக் ஸ்வீப், ஒரு ஷஃப்லர், ஒரு ஸ்லாக் ஸ்வீப் ஆடி இருக்காரு. ஒரு ஃபுல் டாஸ், லோ ஃபுல் டாஸ், நல்ல ஒரு பிக். இங்க ஒரு நல்ல ஒரு ஃபீல்ட் இருக்காருங்க ரோஹித். மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் நல்ல முறையா கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கொயர் லெக் திசையில் சென்று விட்டது. ஒரு ரன் மட்டுமே. அருமையான ஒரு பால் கார்த்திக் கிட்ட இருந்து ஒரு டாட் பால். முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் கார்த்திக். ஒரு ஷாட்டுக்கான முயற்சி பிரவீன் கிட்ட இருந்து ஒரு சிறிய தடுமாட்டம், ஒரு டாட் பால். அகைன் ஒரு நல்ல ஷாட்டுங்க. மறுபடியும் அந்த லோ ஃபுல் டாஸ் பர்ஃபெக்ட்டா லெங்த் போட்டுன்னு இருக்காரு நினைக்கிறேன். ஒன்னு லோ ஃபுல் டாஸ் இல்ல யாக்கிங் டெலிவரி பர்ஃபெக்ட்டா போட்டு பந்து வீச்சு. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 6 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் பிசிசியோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 38 அடிச்சிருக்காங்க. 7th ஓவர் போறதுக்காக அகைன் நிஷாந்த் பேக் வந்திருக்காரு. நல்ல ஒரு ஷாட், ஒரு மிகப்பெரிய ஒரு அடி. 6 மாறி விட்டது. 6 அப்புவின் அடி. ஒரு மறுபடியும் ஒரு தடுப்பாட்டம். ஒரு ரன் மட்டுமே. 2 பந்துகளில் 7 விக்கெட்ல டிராவல் ஆகுது. மறுபடியும் ஒரு சிறந்த அடி எக்ஸ்ட்ரா கோஸ் திசையில். அங்க ஒரு ஃபம்பிள். 1 2 இல்லை, 1 மட்டுமே. சிறந்த ஃபீல்டிங். நல்ல ஒரு டிப் அண்ட் கேட்ச், விக்கெட். அருமையான கேட்ச் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் தி கிரீஸ் கார்த்திக். அகைன் ஒரு டிப் அண்ட் விக்கெட். 2 பால் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி விக்கி வந்திருக்காரு. ஒரு லெக் சைடு ஃபுல் டாஸ்க்கான பால் தான். 1 2 இல்ல, போலரே போய் எடுத்திருக்காரு. ஒரு நல்ல ஓவர் நிஷாந்த் கிட்ட இருந்து. ஒரு ஓட்டம் மட்டுமே. ஒரு சிறப்பான இந்த டாட்டோட ஓவர் ஒரு ரன்னோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 7 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் டீம் பிசிசியோட ஸ்கோர் எவ்வளவுன்றது நம்ம பார்த்தலாம். 47. 8th ஓவர் போறதுக்கு மதன் விக்கி ஆன் ஸ்ட்ரைக். அடிச்சாருங்க விக்கி. 6 அகைன் ஒரு ஷாட் ஃபுல் டாஸ் பிக் பண்ணிருக்காரு. 6 டீம் கிட்ட இருந்து ஒரு அருமையான அகைன் ஒரு ஷாட். 3 பால் 3 6 அடிச்சிருக்காரு விக்கி டீம் பிசிசிக்காக. ஒரு மேட்ச் டர்னிங் பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க விக்கி டீம் பிசிசிக்காக. ஒரு லெக் சைடுல ஹீவ் 1 2 அவரு ஓடி 2 கன்ஃபார்ம் 2. ஓகே 2 ஓட்டங்கள். நான் அடித்தாருங்க மறுபடியும். கீழே தரையிலேயே போகுது ராக்கெட் மாதிரி. 1 அவரே தட்டி விட்டாருங்க. 4 மாறி விட்டது. அலெக்ஸ் அங்க சிறப்பான ஒரு மறுபடியும் ஒரு ஸ்லாகர். அந்த ஃபீல்ட் போது 1 2 ஒரு நல்ல த்ரோங்க கீப்பருக்கு. வந்து சேர்ந்துச்சா? இல்லை, 2 ஓட்டங்கள். 2 ரன் ஓடி 8 ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 8 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன்
டீம் பிசிசியோட ஸ்கோர் எவ்வளோன்றது நம்ம பார்த்துடலாம். முடிவில் அணியின் எண்ணிக்கை 73-74 அடிச்சா டீம் உதயா சிசி வெற்றி. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீம் பிசிசிக்காக பவுச் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவர் போறதுக்காக. டார்கெட் 74. ஃபர்ஸ்ட் பால் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு இருக்கான்னு போலாம். கேட்ச், விக்கெட். எனக்கு தெரிஞ்சு இத்தனை மேட்ச் ஆடி டார்கெட். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இந்த கிரேஸ் டிங்கு டீம் உதயா சிசிக்காக. பவுச் கிட்ட இருந்து செகண்ட் பால் பவர் பிளேயோட வைட். ஒரு வைடு கொடுத்திருக்காரு அம்பையர் வெங்கட்ராகவன். அருமையான ஒரு ஷாட், ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட். பவுண்டரி, 1 பவுன்ஸ்ல போயிருக்கு பவுண்டரி டிங்கு கிட்ட இருந்து. 3 நாள்ல நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட் லெக் சைடுல போயிருக்கு. அகைன் ஒரு பவுண்டரி, பேக் டு பேக் 4 டிங்கு கிட்ட இருந்து டீம் உதயா சிசிக்காக. அடுத்த பால்ல பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஒரு அருமையான ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி இருக்காரு. அகைன் ஒரு பவுண்டரி, ஹாட்ரிக் 4 அடிச்சிருக்காரு டிங்கு. ஹாட்ரிக் பவுண்டரி அடிச்சிருக்காரு. வைடு விட்டாரு, பட் ஆனா ஒரு டாட் பால். அந்த பக்கம் போட்டு ஒரு டாட். ஒரு அழகான தடுப்பாட்டங்க கடைசி பந்து. ரன் அவுட் கிடைக்குமா? இல்லை. ஒரு அற்புதமான ஒரு பேக்கப் செய்தார் ரத்னகுமார். ஆனா அதுக்குள்ள ஒரு குறுகிய ஓட்டம். after end of the 1 over completion team டிங்கு உதயா சிசியோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 16 loss of 1 wicket. 15. ஒரு அற்புதமான ஒரு பந்து வச்சுங்க டீம் கிட்ட இருந்து. பேட்டிங் bowling எல்லாமே போடுறாருங்க டீம். ஒரு அற்புதமான ஒரு பந்து வச்சுங்க. ரிவர்ஸ்கான முயற்சி பட் கனெக்ட் ஆகல. ஒரு டைரக்ட் அடிச்சிருக்காங்க. இன்னொரு பார்ப்போம். அம்பையர் டிசிஷன் ஆன் ஹோல்ட், நாட் அவுட் கொடுத்திருக்காருங்க அம்பையர். ஒரு அற்புதமான ஒரு அடி மிட் ஆஃப் தி சீல். ஒரு சிறிய தடுமாற்றம் கார்த்திக் கிட்ட. இதுக்கடல 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஆம் ஜாப் ட்ரை பண்ணாரு. ஆனா அது சரியாக படவில்லை. நல்ல ஒரு ஷாட், ஒரு கிண்டு டிங்கு கிட்ட இருந்து. அது கிடைக்கல. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. இல்ல ஒரு தடுப்பாட்டம். அங்க ஒரு அவுட்டா ட்ரை பண்ணாரு. இல்ல படவில்லை. அங்க ஒரு டைரக்ட் பேக் பண்ணல. நாட் அவுட். அங்கேயும் நாட் அவுட்டுங்க. தர்னி கிட்ட இருந்து தேர்ட் ஓவர் அடிச்சாருங்க மகா. அருமையான ஒரு ஷாட். 1 பவுன்ஸ் பவுண்டரி. 1 பவுன்ஸ் பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே. மறுபடியும் ஒரு ஆஃப் சைட் திசையில் ஒரு அடி. என்னவென்று பார்ப்போம். 1 2 3 4 ஓட்டங்கள். அகைன் பவுண்டரி. மறுபடியும் ஒரு ஷட் அவுட். அகைன் ஒரு ஹாட்ரிக் 4. பவுண்டரி அடிச்சா 3 பவுண்டரி கம்பல்சரி அடிப்பாங்க போல தொடர்ந்து. ஒரு அற்புதமான ஒரு அடிங்க ஸ்ட்ரைட் திசையில். 1 2 இல்ல ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங். ஒரு அருமையான ஒரு ஃபீலிங் அங்க கார்த்திக் இதுல ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஒரு அற்புதமான அடி. ஒரு லெக் சைட் திசையில், ஸ்கொயர் லெக் திசையில் புகழ். ஒரு நல்ல ஒரு ஃபீல்டிங் அங்க ஸ்கொயர் லெக் திசையில். அருமையான ஒரு பால், டாட் பால் ஆகணும். After end of the 3 overs completion, team உதயா சிசியோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 36. ஒரு டீம்ல 2 பேர். ஃபோர்த் ஓவர் போறதுக்காக பிரவீன் டீம் பிசிசிக்காக. வைட். அகைன் ஒரு வைட். ஒரு அருமையான ஒரு டெலிவரி, யாக்கிங் டெலிவரி போட்டிருக்காரு. ஒரு த்ரோ ஒன்று அடிச்சிருக்காரு. அருமையான ஒரு பால், டாட் பால் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு பால் அப்படி இருந்து. ஒரு குட் டிஸ்ப்ளே ஆஃப் பேட்டிங். நல்ல தடுப்பாரு. 2 ஓட்டம் ஓடிட்டாங்க. ஒரு குறுகிய ஓட்டம் 2 ரன். ஒரு ஸ்விங் அண்ட் ஒரு ஒயிட் பால். ஒரு எக்ஸ்ட்ரா கேஸ் ஒரு சிறப்பான அடிக்காங்க. ஆனா அது பீம் கிட்ட போயிருக்கு. பீம் கிட்ட போனா தப்பவே தப்பாது. கிடைக்குமா? 2 இல்லை, 1 ஓட்டங்கள் மட்டுமே. அடித்தாருங்க ஒரு ஸ்லாகர். ஒரு ஃபுல் டாஸ் சரியா படவில்லை.
சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 4 ஓவர் கம்ப்ளீஷன் டீம் உதயா சிசியோட ஸ்கோர் எவ்வளோன்னு நம்ம பார்த்துடலாம். ஸ்கோர் 45 லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். 5th ஓவர் போகிறதுக்காக பவுச் வந்திருக்காரு டீம் பிசிசிக்காக. 24 பாலுக்கு 29 ரன் அடிச்சா டீம் உதயா சிசி வெற்றி. சிறப்பான அதிக லெக் சைடு ஆன் சைடு ஆடி இருக்காரு பேட்ஸ்மேன். 1 ஓட்டங்கள் மட்டுமே. நல்ல ஒரு பால். 1 ரன் போயிருக்குங்க ஸ்ட்ரைட்ல. நேராக சென்று டாட் பால் இல்ல மணிக்கும் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க டீம் உதயா சிசி. நல்ல ஒரு ஷாட் டைரக்ட் டு தி ஃபீல்டர், விக்கெட். நல்ல ஒரு பால், டாட் பால். இந்த டாட்டோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு கம்பேக் ஓவர் கொடுத்திருக்காரு பவுச் டீம் பிசிசிக்காக. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 5 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் 18 பாலுக்கு 26 ரன் அடிச்சா டீம் உதயா சிசி வெற்றி. 6th ஓவர் பிரவீன் இருந்து ஒரு நல்ல ஒரு ஷாட் கேப்ல போயிருக்கான்னு பார்க்கலாம். அங்க பவுச் ஒரு நல்ல ஃபீல்டிங், 1 ரன். ஒரு ஆட்டி ரிச்சர்ட் கிட்ட இருந்து again direct to the fielder, wicket. ஒரு நல்ல ஒரு பால் பிரவீன் இருந்து அது மிக சிறந்த முறையில் ஆடி இருக்காங்க டீம் உதயா சிசில இருந்து. இதுக்கு இடையில ஒரு சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே ஸ்ட்ரைட், லெட்ஸ் வெயிட் டு வாட்ச். ஒரு ஸ்விங் வைட், மிஸ்ஸான ஒரு வைட் பால் கிடைச்சு அடித்தாருங்க ஆன் சைட் திசையில். மறுபடியும் அப்பு இடமே சென்று விட்டது. 1 ஓட்டங்கள் மட்டுமே. ஹலோ, அந்த மாதிரி ஒரு அடி இருக்கீங்களா? ஒரு அற்புதமான ஒரு அடிங்க ஆன் சைட் திசையில். அது மறுபடியும் பவுச்சுக்கே போயிருக்கு. இந்த 1 ரனோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 6 ஓவர் கம்ப்ளீஷன் 54 அடிச்சிருக்காங்க. எண்ணிக்கை 54. 12 balls 20 ரன்ஸ் அடிச்ச டீம் உதயா சிசி வெற்றி. பார்க்கலாம் அது எதிர்கொள்வாங்களா. 7th ஓவர் விக்கி மகாலிங்கமான் ஸ்ட்ரைக். போல்ட் ஒரு குரூஷியல் டைம்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு விக்கி டீம் பிசிசிக்காக. அடுத்த வைட், ஒரு அற்புதமான ஒரு தடுப்பாட்டம். அவுட்டா ரன் அவுட்டா கிடைக்குமா? கிடைத்து விட்டது, அவுட். அசோக் முதல்ல வந்து ரன்னிங் ரேஸ். ஒரு அற்புதமான ஒரு பந்து வீச்சு, ஒரு ஸ்விங் அண்ட் மிஸ். கீப்பர் எடுத்து அடிக்க போறாரா? இல்லை இல்லை, ஒரு ரன் அவுட் இல்ல. இதுக்குள்ள ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சரியான அருமையான ஒரு பாலுங்க, டாட் பால். ஃபுல் டாஸ் போட்டிருக்காருங்க, வைடு கொடுத்தாரு. 8 பால்ஸ் அடித்தாருங்க. ஒரு ஸ்லாக் ஸ்வீப். 1 2 கிடைக்குமா? இல்லங்க, கிடைக்கவில்லை. அங்க ஒரு அற்புதமான ஃபீல்டிங் 121 கேட்டகரி. ஒரு அற்புதமான ஒரு யாக்கிங் டெலிவரி. மறுபடியும் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேட்டிங். அது யாக் டெலிவரியை வந்து சிங்கிளோட ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 7 ஓவர்ஸ் கம்ப்ளீஷன் 6 பந்துகளில் 15 ஓட்டங்கள், 6 பாலுக்கு 15 அடிச்சா டீம் உதயா சிசி வெற்றி. பார்க்கலாம் யார் வெற்றி பெற போறாங்கன்றது. 8th ஓவர் போறதுக்காக அப்பு டீம் பிசிசிக்காக. ஒரு முதல் பந்து பந்தாக வீசி உள்ளார் அப்பு. 6 பந்துகளில் ஒரு ஸ்விங் கிடைச்சிருக்கு. அடித்தாருங்க ஒரு லெக் சைடு திசையில். ஆனா சரியாக படவில்லை. 1 2 மட்டுமே. அடித்தாருங்க ஒரு ஷாட், கேட்ச் டிராப் ஆயிருக்காங்க. 1 2 ஓட்டங்கள் கிடைத்து விட்டது. 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. கையில கிடைக்கும். அடித்தாருங்க ஸ்ட்ரைட்ல பார்த்தோம். 1 2 ஓட்டங்கள் ஓடி எடுத்திருக்காங்க. மறுபடியும் ஒரு ஓட்டங்க. அவுட்.
Wide. போட்டிருக்காருங்க. 2 பந்துகளில் 7 ஓட்டங்கள். 2 balls 7 runs அடிச்சா டீம் உதயா சிசி வெற்றி. அருமையான ஒரு ஷாட் டைரக்ட் டு தி ஃபீல்டர் கேட்ச். கையில போய் ஊந்துச்சு பால். 1 பந்துகளில் 7 ஓட்டம். அருமையான ஒரு ஷாட். மேட்ச் டிராவ் ஆயிருக்குங்க. நான் சொன்னபடியே செய்து விட்டார் உதயா. இது சூப்பர் ஓவர் டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் இது. இந்த டீம் பேட்டிங் ஆடி முடிச்சது. அதே டீம் தான் பேட்டிங். மேட்ச் நம்பர் 2 ஓட இந்த என்டையர் டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர் மேட்ச் ரொம்ப பரபரப்பாக போய் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸில் டிராவ் ஆயிருக்கு. டீம் உதயா சிசி வெர்சஸ் டீம் பிசிசி பெரம்பூர். சூப்பர் ஓவர் பவுச் ஃபர்ஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணுறாரு கார்த்திக் ஆன் ஸ்ட்ரைக். அடித்தாருங்க முதல் பந்திலே ஒரு லெக் சைடுல ஒரு ஹீவ். ஆனா சரியா படவில்லை. 1 2 1 மட்டுமே பீம். இங்க இருந்தாலும் பீம். ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் டாட் பால். பிரஷர் டாட் பால். ஒரு அர்த்தமான ஆன் சைட் திசையில் 1 இல்லங்க. நெக்ஸ்ட் பால் பவுச் கிட்ட இருந்து போல்ட் இல்லங்க. இவர் அடித்து விட்டார் ஸ்டம்பில். போல்ட். அகைன் ஒரு டாட் பால். மறுபடியும் சிங்கர் மிஸ். முடிஞ்சு போச்சு. முடிந்து விட்டது. உடனே செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். டார்கெட் எவ்வளவுன்றது பார்த்துடலாம். 3 ரன் அடிச்சா டீம் பிசிசி வெற்றி. ஒரு சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க டீம் உதயா சிசி. டாட் பால் 5 பாலுக்கு 3 ரன் அடிச்சா டீம் பிசிசி வெற்றி. டாட் பால் போட்டிருக்காங்க. 5 பந்துகள். மறுபடியும் ஒரு டாட் அகைன் ஒரு டாட் பால். பிரஷர் டாட் பால் போட்டிருக்காரு கார்த்திக். ஒரு நல்ல ஒரு தடுப்பாட்டம். என்னவென்று பார்ப்போம். 1 மட்டுமே. ஒரு ஓட்டம் கிடைச்சிருக்கு. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ஓட்டங்கள் எடுத்தார். 3 balls 2 runs அடிச்சா டீம் பிசிசி வெற்றி. ஷார்ட் பால் அடித்து விட்டார். ஷார்ட் பாலை 1 ஓட்டம் மட்டுமே. இன்னும் 2 பந்துகளில் 1 ஓட்டங்கள் எடுத்தால் பிசிசி அணியினர் வெற்றி பெறும். மேட்ச் டிராவ் ஆயிருக்கு. மறுபடியும் 2 balls 1 runs அடிக்கணும். நெக்ஸ்ட் பால் கார்த்திக் கிட்ட இருந்து புகழ் ஆன் ஸ்ட்ரைக். அருமையான ஒரு ஆஃப் சைட் அடிச்சிருக்காங்க. பவுண்டரியோட டீம் பிசிசி வெற்றி பெற்றிருக்காங்க. வாழ்த்துக்கள். இந்த அணியின் இந்த